சேலம் மாவட்டம் தென்மேற்கு தெற்கு மாவட்ட மக்கள் நீதி மையம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தலைவர் அவர்கள் கமல் சார் அவர்கள் சென்ற சட்டமன்ற தேர்தல் 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அதில் முக்கியமான அம்சமான ஒன்று குடும்ப பெண்களுக்கான உரிமை தொகை அறிவிக்கப்பட்டு அது குடும்ப பெண்கள் குறைந்தபட்சம் 3000 வரை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அது தற்சமயம் இப்பொழுது ஆளுங்கட்சியான திமுக அரசு குடும்பத்திற்கு 1000 ரூபாய் என்ற விகிதமாக அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறது. அடுத்தபடியாக கிராம சபை கூட்டம். கிராம சபை என்பது அது ஏற்கனவே போட்ட சட்டம்தான். ஆனால் அது நடைமுறைப்படுத்தாமலேயே இருந்தது பல காலங்களாக. அதை நம் தலைவர் அவர்கள் தூசி தட்டி எழுப்பி ஆளுங்கட்சியினருக்கு அதை விவரங்களை எடுத்து கூறி அதை நம்முடைய தேர்தல் அறிக்கையில் கிராம சபை கூட்டம் கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்து அது இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் மூலமாக அனைத்து கிராமங்களில், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். அதுபோன்றே மாநகராட்சி நகராட்சிகளில் உள்ள வார்டுகளில் ஏரியா சபை, வார்டு சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில் உள்ளது. அதையும் தலைவர் அவர்கள் ஆளுங்கட்சியிடம் கோரிக்கை வைத்து அதையும் நடைமுறைக்கு கொண்டு வந்து இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் பல எவ்வளவோ தேர்தல் அறிக்கைகள் இருக்கிறது. அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய தலைவர் நீண்ட ஆயுளுடன் நல்ல உடல்நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு தங்களது 69வது ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சேலம் மாவட்டம் தென்மேற்கு தெற்கு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். தாசப்பராஜ், மாவட்ட செயலாளர்.